வணக்கம். சீதாஸ் பேஜஸ் 99வது நாள், அதாவது திங்கட்கிழமை. தர்ஷிகா வராங்க. தர்ஷிகா வந்தவுடனே எல்லாம் பயங்கர வெல்கமாக இருக்குது. விஷால் கிட்ட பேசுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. விஷால் தயங்கி தான் நின்றுட்டுருக்கார் ஓரமாக. அவங்க வந்து ஹாய்டா அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து ஒருத்தர்கிட்டயா பேசுகிறாங்க. பவிக்கிட்ட பேசுகிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உன்னை வந்து நான் தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். நீ யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட உனக்கு ஆள் இல்லாமல் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பவிக்கிட்ட பேசும்போது தான் அவங்க கொஞ்சம் உண்மையாலுமே ஓப்பன் அப் ஆகி பேசுகிறாங்க. அம்மாலாம் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. வெளியில் போய் அவங்கள கன்சோல் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. ரொம்ப லேட்டாச்சு எனக்கு அதை கன்சோல் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து திருப்பி கொண்டு வரத்துக்கு. அவங்களெல்லாம் லெட் டவுன் பண்ணிட்டேன் நான். அது எனக்கு பெரிய வருத்தம் தான். அது நீ சொன்னேன், நான் கேட்கல அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அது என் பர்சனல், நான் அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா கிட்ட இது ஒரு நல்ல பழக்கம் புதுசாக தான் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் எதானா ஒரு டவுட் இருந்தால் உடனே கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஒன்று கற்றுக்கிட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்ததாக ஆர்னவ்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஆர்னவ் சொல்கிறாரு, இல்லை மக்கள் கேட்க சொன்னதான் நான் கேட்டேன், நானாக எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜெஃப்ரியை பற்றி பேசுனது தப்பு, ஜெஃப்ரி வந்து எனக்கு நல்லா தெரியும், அவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கலாம், பட் மக்களுடைய கேள்வி இது, நான் மக்கள்கிட்ட இந்த மக்கள் கேட்க சொன்ன கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இப்போ அவர் பதில் கொடுத்தா அது வந்து மக்களுக்கு போய் சேரும் இல்லையா, அது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட விதம்னு ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, கேட்ட விதம் தப்புன்றது நான் ஒத்துக்கிட்டேன், அது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சத்யா ஜெஃப்ரி வராங்க, ஒரு ஃபன் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து கொஞ்சம் ஓவராக போயிட்டே இருந்தது. ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போனார். ஒன்று என்ன டாஸ்க் சொல்லி அமிச்சாங்க அப்படின்னு அவர் என்னமோ ஒரு பெரிய இவர் மாதிரி வந்து அன்னரவை போட்டு ஒரு மிரட்டு என்ன டாஸ்க் ஒன்று சொல்லி அமிச்சாங்க, இல்லாதவை பற்றியெல்லாம் பேச சொன்னாங்களா அப்படின்லாம் கேட்டார். அவர் சொன்னார், அப்படி கிடையாது, ஜால்ரா கேங்கை பற்றி பேசுனாங்க, நான் பேசினேன் அப்படின்னாரு. அது இது மாதிரி ஒரு மாதிரி தடித்த வார்த்தைகள் ஜெஃப்ரி பேச ஆரம்பிச்சு. சத்யா முதல்லேருந்தே சொல்லிட்டு தான் அந்த எப்போதுன்னா, ஆனால் ஜெஃப்ரி கேட்கல, திருப்பி பேசிகிட்டே போனார். அதுக்குள்ளே ரொம்ப பேச ஆரம்பித்த உடனே ஜாக் வந்து சொல்கிறாங்க, வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சவுண்டும் சொல்கிறாங்க, வேண்டாம் இந்த டெக்கோரம்னு சொல்கிறோம்ல அப்படின்னு. அப்புறம் முத்துவும் எழுந்து சொன்னார், நாங்கள்லாம் வந்து அவர் பேசும்போது இந்த டெக்கோரம் இருக்குது, நீங்கள் பேசக்கூடாதுன்னு நிறுத்தணும், இப்போ நீங்களும் அதே செய்யும்பொழுது தப்பு இல்லையா அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சத்யா நிறுத்திட்டு எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக பேசி முடிச்சுக்கிறாரு. அது தர்ஷிகா வந்து ஆர்னவ் கிட்ட போகிறாங்க. ஆர்னவ் கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் வெளியில் போய் ஸ்டேஜில் போய் எதுக்கு அந்த மாதிரி பேசுனீங்க, அது ரொம்ப தப்பாக இருந்தது என்ன அப்படின்னு. பட் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தானே சொன்னாங்க அப்படின்றாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி ஆர்னவ் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கார். அதாவது இன்னசென்ட் இந்த சென்ஸ், மற்றவங்க சொல்கிறத வந்து ஈஸியாக பிலீவ் பண்ணிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இல்லையே எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து திருப்பியும் உள்ளே வந்து அதே மாதிரி பேசுகிறீங்க, அது நல்லா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என்னை இன்டர்வியூ பண்ணும்போதே கேட்டாங்க, நீங்கள் அப்போ பாதி கேள்வி தானே கேட்டு போனீங்க, இப்போ திருப்பி அமிச்சா அதே மாதிரி ஆக்ரோஷமாக போவீங்களா இல்லை பூசி மெழுகிடுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் அதே மாதிரி கேட்பேன்னு சொல்லவே தான் என்னை அனுப்பிச்சாங்க, அவங்க கேட்க சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது மக்களே. இதில் வந்து சில பேர் அவங்க அழகாக சொல்கிறாங்க, உங்களை உசுப்பேற்றி விட்றாங்கன்னா, நீங்கள் வந்து அது மாதிரி கேட்காதீங்கண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை அவன் வந்து நான் கேட்டேன் உண்மைதான், அவன் வந்து என் பர்சனல்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசவே இல்லையே, நீ கேட்டுப்பாரு, அவங்ககிட்ட அதை பற்றி பேசவே இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் இருக்கார் ஆர்னவுடைய கெட்ட ஒரு இது மாதிரி ஒன்று போற்றே ஆயிருக்கே தவிர அவரை பற்றி அப்புறமா காட்ட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சொல்கிறாரு, அருண்கிட்ட கூட நான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் வந்து நீங்கள் 24/7 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சில பேர் பயந்து ஒதுங்குறாங்க. பட்டு என்ன ஒரு அப்பியரன்ஸ் வந்துட்டுதுன்றதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க. இவர் கூட போனால் நமக்கும் அந்த மாதிரி எதனா முத்திரை குத்துருவாங்களோன்ற மாதிரி பயப்படுறாங்களோ என்னமோ தெரியல. பட் இவரை பொறுத்தவரையில் இவர் கிளாரிஃபை பண்ணிட்டார். அவங்க கேட்க சொன்னாங்க, நான் கேட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கேட்ட துணி வேணும்னா தப்பாக இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. அவங்க வேணான்னு சொன்ன பர்சனல்னு சொன்ன உடனே நான் விட்டுட்டு அதுக்கு மேலே பேசலைன்னு சொல்கிறாரு. ஸோ அவரை போட்டு நம்ம இன்னும் ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் தப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாட்சினா கிட்ட போகிறாங்க இவங்க.
சாச்சனாட்ட போயிட்டு தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க, விஷாலை வந்து கேட்டேன். பட் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ப்ளே பாய்ன்ற வேர்ட்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதுக்கா, அந்த சென்ஸில் சொல்லலை நான் சொல்கிறாங்க இவங்க. நீ எப்படி சொன்னாலும் அது பெரிய வார்த்தை. அது இவ்வளோ பெரிய ஒரு ஃபோரமில் வந்து இவ்வளோ பேர் பார்க்குற இதில் வந்து நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது நினச்சா தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அது ஒரு சின்ன பொண்ணு பாவம், அதுக்கு கொடுத்துருக்காங்க, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேளுன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டுடுச்சு பாவம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து விஷாலை மட்டும் பாதிக்கும்னு நினைக்காத, உன்னையும் தப்பாக தான் பார்ப்பாங்க, உன்னையும் தப்பாக பார்ப்பாங்கன்ன உடனே பயந்துட்டாங்க சாச்சனா. இப்போ நான் கேட்டது வந்து வெளியில் தப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியா வெளியில் என்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்களான்னாங்க சொல்லி பயந்துடுறாங்க. ஒரே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டீம் என்னை வெளியில் அனுப்பிச்சிருங்கன்னு ஒரே அழறாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஷாலே வந்து ஹக் பண்ணி சொல்கிறாரு, இல்லை இருமான்றாரு. இல்லைண்ணே வேணாண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே, என்னை விட்டுற சொல்லுங்கண்ணே. இல்லைண்ணே அழறாங்க. இல்லைண்ணேன்னா நான் அது மீன் பண்ணலன்னான்றது தான் பாவம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க 2 பேரையும் நினச்சி தான், அவங்க பேருக்கு எடுத்துன்னு நினச்சிட்டு தான் வந்து பேசினாங்க. அதனால் அவங்க உங்களையே தப்பாக வெளியில் பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி தர்ஷிகா இதை முடித்தாங்க. இதை முடிச்சுட்டு இவர்கிட்ட போகிறாங்க, ரவி கிட்ட போகிறாங்க. இவங்கெல்லாம் மேபி ரொம்ப உலகம் தெரியாதவங்களாக இருக்கலாம். ரவி வந்து அவரே ஒரு விமர்சகர். அவர் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணுற ஆள் அவர். அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து விஷாலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் நமக்கு ஃபுல்லாக காட்டல, ட்ரிகரான இடத்துலேருந்து தான் காமிக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ வெளியில் என்னம்மா பேசிட்டு வந்த, அவன் இமேஜே கெடுத்துட்டேம்மா நீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க அண்ணா நீ வெளியில் நடந்ததை பற்றி பேசக்கூடாது அப்படின்றாங்க. இவங்க தான் வெளியில் நடந்ததை வச்சு இவர்கிட்ட பேச வந்துட்டு இவர் ட்ரிகர் ஆகியிருக்காரு. ட்ரிகர் ஆகி இந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து தான் எடுத்துட்டு உடனே வெளியில் இருக்கிறத பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னம்மா நான் சும்மா இருந்தவங்ககிட்ட வந்து நீ பேசிட்டு இப்போ வந்து நான் வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனுக்கு நான் வெல்விஷர், நான் அவனை வந்து லெட் டவுன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இது எங்களுக்கு பர்சனல், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் ஒன்றும் இது பண்ணல. நான் வெளியிலேயே இதை பற்றிலாம் நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு தெரியுமான்றாரு. ஸோ ஒரே கத்துறாங்க தர்ஷிகா. ஒரு மாதிரி எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ இவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்கிட்ட பேசாத நீ, உன் ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்ட உடனே இவங்க போய் தர்ஷா குப்தாட்ட போய் சொல்கிறாங்க, இவர் வந்து ராத்திரியில் உட்காந்து விஷால்கிட்ட நல்லா பேசினார் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன பயம்னா, இவர் ஒரு இடத்துல சொன்னார் ரவி எப்போ பாரு விஷால் சொல்லிட்டு இருந்தார், இந்த 2 பேர்னு சொல்கிறீங்க, அந்த 2 பேர் என்னை தப்பாகவே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இவர் சொன்னார், ஒருத்தர் தப்பாக பேசலாம், ஒருத்தர் தப்பாக பேசலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பேசிட்டார், இதை பற்றி ரொம்ப எலாபரேட் பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டாங்க. அவர் நடுவுலையும் சொல்கிறாரு, நான் பேசவே இல்லை, அவங்ககிட்ட இதை பற்றிலாம் நான் பேசலைன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, பேசியிருப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க வந்து ஒரே கத்திட்டாங்க போட்டு, ரொம்ப ஒரு மாதிரி அக்லி ஆக்கிட்டாங்க. அப்புறமா விஷால் வராரு. விஷால் வந்து ரவி கிட்ட உட்காரும்போது ரவி சொல்கிறாரு, நான் ஒன்றுமே சொல்லலை, அவளாக தான் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு இப்படிலாம் கத்திட்டு போகிறாவோ அப்படின்னு தான் அவர் சொன்னார். தர்ஷா குப்தா கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எங்கள் அம்மா நான் அதுலேருந்து மீட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் என்ன, ரவி ஒரு ஆள் எழுதிட்டதுனால அவங்க அம்மா கஷ்டப்பட்டாங்களா? இது எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்கல்ல. ரவிக்கிட்ட வந்து கத்துறதுல அர்த்தமே இல்லைல்ல. அவர் ரவி உள்ளே வந்திருக்காருன்றதுனால அவர்கிட்ட வெளி விஷயங்களை வந்து எதுக்கு பேசணும்? அது வந்து இந்த இடத்துல தர்ஷிகா வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக ரஞ்சித் அண்ட் ஆனந்தி வந்தாங்க. ஆனந்தி வந்து பவிக்கு வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க, நீ வந்து எப்போவும் நாங்கள்லாம் இருக்கும்பொழுது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு தான் நீ தைரியமாக போகிற, உனக்கு தைரியமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்தது. நாங்கள்லாம் போன பிறகு நீ தனியாக கான்ஃபிடெண்ட்டாக ஆடின பாரு, அதுதான் உனக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது நல்ல அப்சர்வேஷன். ஆனந்தி எப்போவுமே ஒரு நல்ல அப்சர்வேஷன் வைப்பாங்க, தர்ஷிகா கூட நல்லா தான் வைப்பாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரவி பேசும்போது சொல்லிட்டாரு, நீ அவனுடைய ஃபோக்கஸை மாற்றிட்ட அப்படின்னு சொன்னார். அது இன்னும் ட்ரிகர் ஆகிட்டாங்க அவங்க. இதுக்கு அடுத்தது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்த தர்ஷிகா அண்ட் விஷால் தனியாக பேசுகிறாங்க.
அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் இவங்க சொல்கிறாங்க தர்ஷிகா, நான் போனதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு தப்பாக ஸ்பேஸ் கொடுத்துட்டேனா அப்படின்றாரு. இல்லை நீ தப்பாக ஸ்பேஸ் கொடுக்கல, நான் தான் உனக்கு தப்பாக ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். நீ வந்து எனக்கு ஹோப் கொடுத்துட்ட, தப்பாக ஹோப் கொடுத்துட்ட, அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது நான் அப்பப்போ உனக்கு கிளாரிஃபை பண்ணிகிட்டே தானே இருந்தேன் அப்படின்றாரு. ஆமாம் இருந்தேன், ஆனால் வேர்ட்ஸ் இல்லைன்னா கூட நீ வந்து அது இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு அது கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்குது. உனக்கு தெரியும் இல்லையா நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்றது உனக்கு தெரியும் இல்லையா. அது நீ எங்கேயுமே ஒரு நோ சொல்லலை. நீ உன் பாசத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கடைசி நாள் வந்து சொன்னேன். இதை நீ முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் அழுதுருப்பேன், அப்புறம் நான் நார்மலாக இருப்பேன். அதை வந்து நீ தப்பு பண்ணிட்ட. உனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுடைய ரிங் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அதுன்னு தெரியும். அதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ரிங்கை எனக்கு திருப்பி கொடுத்துடு, கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். எனக்கு உன் மேலே வேறு எதுவும் எனக்கு வருத்தம் இல்லை. நீ அந்த ஹோப்பை கொடுத்துட்டு நீ நோ சொல்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து சாரி சொல்கிறாரு. அப்புறம் 2 பேருமே மியூச்சுவலாக தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் தர்ஷிகா வந்து இப்படி தான் இருந்தாங்க முதல்ல. ஆனால் ரவி சொன்ன மாதிரி ஒரு ஃபோக்கஸ், அவருடைய ஃபோக்கஸையும் கெடுத்துட்டு தன்னுடைய ஃபோக்கஸையும் விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நான் எத்தனையோ வீடியோவில் வருத்தப்பட்டிருக்கேன். சும்மா உட்காந்துட்டு இவருக்கு ஊட்டி விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. இவங்க வேலையை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே, ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். நல்லா வர வேண்டியவங்க அநியாயமாக போனாங்க இவங்க. இந்த மாதிரி இது ஒரு பாடம்னு நினைக்கிறேன். இனிமேல் வரவங்களுக்கு கூட இந்த லவ் கண்டென்ட் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஒரு லவ் கண்டென்ட் இல்லாமலே ஒரு வீட்டில் தாராளமாக இருக்கலாம். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணேன் அப்படின்னு நீ சொன்ன, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு, ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க தர்ஷிகா. அவர் சொன்னார், நான் சொல்லியிருக்க மாட்டேனே அந்த மாதிரின்னு. இல்லை நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ராணுவெல்லாம் இருக்கும்போது நீ அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை அப்படி நினச்சிக்கிட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த கண்டென்ட் கொடுத்தா நம்மளை ரொம்ப காட்டுவாங்க, நம்மளை ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்லாம் நினச்சிட்டு, அது இல்லை, இது க்யூட்டாகவே இல்லைன்னு முதல்ல இருந்தே நானும் அடிச்சுட்டு தான் இருந்தேன். இது வந்து தப்பாக போயிட்டு கடைசியில் 2 பேருடைய இதை பாதிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ தர்ஷிகா வந்தது இல்லாமல் சத்யாலாம் வந்தது வந்து இப்போது இவருக்கு விஷாலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியம் திருப்பி கொடுக்குது. இந்த ஒரு அடி வாங்கின பிறகு அவர் வந்து தர்ஷா குப்தா கூட சாச்சனா கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்தார் அவர். இப்போ இவங்க வந்தது வந்து இவரை திருப்பி மாற்றிடுமோ அப்படின்றது தான் எனக்கு பயமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.